Very good morning, children. This is your English teacher. I welcome you to our English class. I am glad to meet you again. I hope all of you doing your best and safe there. Yes, students. Today class, in the previous class, I gave you a wonderful piece of story. I can't climb trees anymore, written by Ruskin Bond. Ruskin Bond. Yes, for the past 3 classes we have been watching a wonderful story of Ruskin Bond. How he tried to revisit or remember his childhood days. Like that I am explaining. Yes, he wanted to revisit the house where he spent 25 years as a young boy and youth along with his grandmother. Yes, and now he came to that old house. There he started a conversation with a girl. Girl who is the daughter of the present owner. Yes, there will be a good conversation between them. The girl offered Ruskin to get into the house and look more closely what are all the things he wanted to revisit. Yes, the girl knew why, for what purpose Ruskin Bond came there. Yes, students. Yes, I already told this is the Blue Umbrella, the film which was made from his story, The Blue Umbrella. Yes, and with this I stopped in the previous class. Yes, students, let me continue the remaining. Yes, லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு 2-3 நாளாகவே ஐ கான் கிளைம் ட்ரீஸ் என்ற ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கோம். தன்னோட பழங்கால தன்னுடைய சிறுவயது நினைவுகள் எல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ரஸ்கின் பாண்ட் தான் வாழ்ந்த அந்த 25 வருஷம் வாழ்ந்த அந்த வீட்டுக்கு போகிறாரு. அங்கே ஒரு குட்டி பொண்ணை பார்க்குறாரு. அவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அவர் அங்கே ஏன் வந்திருக்கார் அப்படின்றத அந்த பொண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறா. என்ன ஆஃபர்? வாங்க சார், உள்ளே வந்து நல்லா பாருங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அவ வெல்கம் பண்ணுறா. ஆனால் சார் அங்கே போனாரா இல்லையா அப்படின்றது பார்க்கலான்றதோட சொல்லிட்டு போயிருந்தோம். ஆமாம், இப்போ பாருங்கள். ஜஸ்ட் மிடில் ஏஜ்டு பட் ஃபீலிங் எஸ். லெட் மீ ரீட் வாட் ஐ லெஃப்ட் இன் த ப்ரீவியஸ் கிளாஸ். வுட் யூ லைக் டு கம் இன் அண்ட் லுக் மோர் க்ளோஸ்லி சார்? வுட்ன்ட் யுவர் பேரண்ட்ஸ் மைண்ட்மா? They have gone to the club. They won't mind. I am allowed to bring my friends home, even elderly friends like me. How old are you, sir? Like that the girl asked. For that Ruskin replied, just middle aged. You see the words, but just middle aged but feeling young today. என்ன ஒரு நடுத்தரமான வயசு தான், ஆனால் இன்னும் என் மனசு இளமையாக தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அண்ட் டு ப்ரூவ் இட், அதை ப்ரூவ் பண்ணணும், நான் ஸ்டில் யங் அப்படின்றது தான். ஆக்சுவலாக மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ஆனவங்க சில பேர் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து அவங்க வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. இன்னும் ஸ்டில் யங்காக இருக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம ரஸ்கின் சொல்கிறார் அந்த பொண்ணுக்கிட்ட, ஐ ஆம் மிடில் ஏஜ்டு பட் ஃபீலிங் யங் டுடே. அண்ட் டு ப்ரூவ் இட், அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக என்ன பண்ணுறாருன்னா, ஹி டிசைடட் ஹி வுட் கிளைம் ஓவர் த வால் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ரவுண்ட் டு த gate. Actually, he avoided going through the gate. He tried to climb over the wall and jump inside the garden. அதாவது நான் இன்னும் இளமையானவன் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக கேட் வழியாக போகாமல் செவரு ஏறி குதிச்சு போகலாம் அப்படின்னு நம்ம சாரு ட்ரை பண்ணுறாரு. செவரு ஏறி குதிச்சு போகலான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக. And to prove it, he decided he would climb over the wall instead of going round to the gate. He got up on the wall. உடனே அந்த சவுத்து மேலே ஏறிடுறாரு. ஆனால் ஏறிடுறாரு பாவம். But he had to rest there. He climbed over the wall and he had to rest there. Why he had to rest there? And what he did there? Sitting, you see, breathing heavily. Why breathing heavily and why he had to rest there? Because you see the word ma, he became aged and so he can't jump from the height. He can't jump from the height. So he rested on the wall and breathing heavily. Yes, students, அப்படியே சவுத்து மேலே நிற்கிறாரு. மூச்சு வாங்குது, பயங்கரமாக மூச்சு வாங்குது. கீழே ஜம்ப் பண்ணலான்னு பார்க்குறாரு, முடியல. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா பாருங்க, இந்த introduction itself I said there will be a very healthy conversation between the girl and the author. Yes, middle-aged man on the flying taxi. He muted to himself.
You see, at first Ruskin said, I am feeling young, but he can't climb over the wall and jump there. So he thought to himself, அவருக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு, middle aged man. ஆனால் எங்கே இருக்காரு? அந்த ஃப்ளையிங் ட்ராப்ஸி. ஆக்சுவலாக ட்ராப்ஸி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, சர்க்கஸில் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு கேம் மாதிரி இருக்கிற ஒன்று தான் ட்ராப்ஸி அப்படிங்கிறது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு ஆக்டிவிட்டி. இங்கே பாருங்கள், ஒரு ரோப்போட ஒன் சைடில் ஒருத்தரும் இன்னும் ரோப்போட அனதர் சைடில் இன்னொருத்தர் இருப்பாங்க. அதாவது அப்படியே ஜம்ப் பண்ணணும், அதாவது அந்த இடத்துல ஜம்ப் பண்ணணும். அந்த ரெண்டு ரோப்பையும் வச்சுட்டு திடீர்னு ரோப்பை விட்டுட்டு அடுத்த ரோப்பில் இருக்கிற மேனோட கையை பிடிக்கிறது, கீழே விழுற மாதிரி போயிட்டு அப்படியே ஸ்விங் ஆகிறது. இந்த மாதிரிலாம் பண்ணுற இந்த கேமுக்கு பேர் தான் ட்ராப்ஸி. அது அவருக்கு ஞாபகம் வருது. இப்போது எதுக்கு ட்ராப்ஸி ஞாபகம் வருது? ஏன்னா இப்போ அந்த மிடில் ஏஜ்டு மேன் இப்போ எங்கே இருக்கிறாரு? சவுத்து மேலே உட்காந்துருக்காரா, அதனால் அவருக்கு அப்படி தோணுது. ஹீ மியூட்டட் டு ஹிம்செல்ஃப். யூ சி த மீனிங் பா மியூட்டட் மீன்ஸ் ஆக்சுவலி மியூட்டட் மீன்ஸ் சைலன்ஸ். ஆக்சுவலி ஹீ செட் டு ஹிம்செல்ஃப் சைலண்ட்லி. அவருக்குள்ளேயே பேசிக்கிறார், அதுதான் மியூட்டட். ஐயோ இப்படி மேலே ஏறிட்டுமே கீழே முடியலையே, இது ஏதோ ட்ராப்ஸி மாதிரி வித்தியாசமாக தெரியுதே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. Say to himself silently, that is called muted. I will help you sir, she said. உங்களால் முடியலையா, நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்குறா அந்த பொண்ணு. and gave him her hand. உடனே கையை கொடுக்குறா. அவர் கீழே விழ போகிறாரு. இப்போ சவுத்துக்குள்ளே விழ போகிறாரு. எதுக்கு இவ்வளோ ரிஸ்க்கு? கேட்டு வழியாகவே வந்திருக்கலாமே. ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு கெத்தாக சொல்லிடுறாரு, ஐ am not aged, I am feeling young like that, he said. அதுக்கு இவ்வளோ வேலை. I will help you, she said and gave him her hand. Next one பாருங்க, he slithered down into the flower bed. அவர் ஏறி செவத்தில் உட்கார்ந்த அந்த இடத்துல கிரவுண்டில் கீழே என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ளவர் பெட் இருக்குது. which means flower bed means a bunch of flower plants or there. You see the word past slithered means sliding, which means sliding down very slowly. செவத்துலேருந்து அப்படியே சறுக்கிட்டு விழுறாரு. விழுந்த இடத்துல அந்த பக்கத்தில் இந்த பூச்செடி மேலேயே விழுந்துடுறாரு. down into a flower bed. and then one more thing he did shattering the stem of a hollyhock. In the previous class I showed you the picture of a hollyhock. திடீர்னு விழுந்த வேகத்தில் பக்கத்தில் இருக்கிற hollyhock-ஓட ஸ்டம் அது கூட ஒரு ஷேக் பண்ணிடுறாரு. that is shattering means shaking. ஷாட்ரிங் மீன்ஸ் ஷேக்கிங். இப்போ இது தேவையா? இருந்தாலும் எங்கேன்னு சொல்லிட்டுமே அந்த பொண்ணுக்கிட்ட கெத்து காட்டணும் அப்படின்றதுக்காக செவரு ஏறினாரு, முடியலை. திரும்ப அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுறா. அப்படியே செவத்தில் சறுக்கிட்டே வந்து கீழே விழறாரு, ஃப்ளவர் பெட்டில் விழறாரு. விழுந்த வேகத்தில் அந்த ஹாலிகாக்கோட செடியெல்லாம் கூட பிடிச்சி ஒரு ஷேக் பண்ணிடுறாரு. எகெயின் ஐ ரீட்மா, he slithered down into a flower bed shattering the stem of a hollyhock. And let me read further. As they walked across the grass, அந்த புல்வெளியெல்லாம் அப்படியே தாண்டி போகிறாங்க. He spotted a stone bench under a mango tree. You see, in the last class I told you that is a wonderful house with a beautiful garden, jackfruit tree and so many plants and trees are there like that we said. You see, after crossing the garden wall there will be a garden and then only they can enter the house. You see, they walked across the grass. அந்த புல்வெளிகள் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கும்போது he spotted, here he refers to our author Ruskin Bond. He spotted means noticed. Spotted means noticed. He noticed a stone bench under a mango tree. There is a mango tree and under which a stone bench. அந்த ஒரு மாங்காய் மரத்தடியில் ஒரு ஸ்டோன் பெஞ்ச், which means கல்லால் செஞ்ச ஒரு பெஞ்ச் ஒன்று அங்கே இருக்குது. It was the bench. You see, when he entered the house, a colorful memories will come and go in Ruskin's mind. Actually, that is the place he spent 25 years. So, everything in that garden or in that house will create a new memory in Ruskin Bond. Yes, and this is the first time he was attracted. That is the stone bench. Yes, it was the bench on which his grandmother used to rest. இதே இந்த ஸ்டோன் பெஞ்சில் தான் என்னோட கிராண்ட்மதர் சில சமயம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. she used to rest on the stone bench under a mango tree and when she was tired of pruning rose bushes.
She was tired of pruning rose bushes and bougainvillea. Actually, pruning rose bushes, which means trimming. Pruning means trimming. அந்த ரோஜா செடியெல்லாம் அப்படியே கட் பண்ணி விடுறது, அதாவது ரொம்ப பஞ்சாக வரும், ரொம்ப பெருசாக வரும் அப்படின்றதுக்காக அந்த ரோஜா செடியெல்லாம் அப்படி ஈவனாக கட் பண்ணி விடுறது, அதுதான் ப்ரூனிங் த ரோஸ் புஷஸ். அண்ட் ஒன் மோர் திங், த bougainvillea. Bougainvillea ஆக்சுவலி இன் தமிழ் காகித பூச்செடி. bougainvillea, அந்த bougainvillea ரோசஸ் எல்லாம் அவங்க அந்த கிராண்ட் மதர் கட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பப்போ. அந்த கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டயர்டாக இருக்கும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் bougainvillea. இட் லுக்ஸ் அண்ட் வெரி கலர்ஃபுல் அண்ட் வெரி அமேசிங். தட் வில் கிவ்ஸ் அன் எக்ஸ்ட்ரா பியூட்டி டு அவர் ஹவுஸ். அந்த காகித பூச்செடி பல்வேறு நிறங்களில் வரும். ஒயிட்டில் இருந்து எல்லோ, ரெட்டு அண்டு ஆரஞ்சு, வயலட் எல்லா கலரில் இருக்கும், அழகாக இருக்கும். அதுதான் bougainvillea. இது எல்லாம் அவங்க பாட்டி சின்ன வயசில் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வர்ற அந்த டயர்டு போகணுங்கிறதுக்காக தான் அந்த மேங்கோ ட்ரீயில் இருக்கிற அந்த ஸ்டோன் பெஞ்ச் மேலே அவங்க உட்காந்துருப்பாங்க அப்படின்றது. அந்த ஸ்டோன் பெஞ்சை நம்ம ஆத்தர் பார்க்குறாரு. when she was tired of pruning roses and bushes and bougainvillea, let us just sit here ma, he said. அதை பார்த்த உடனே சார் சொல்கிறாரு, let us sit here on the stone bench ma, I don't want to go inside. I don't want to go inside. Actually, this is also a middle-aged man's best behavior. Actually, the parents of that girl were not there, so it is not good to go into go inside the house. That is the manners he learnt Ruskin Bond. Actually, that time Ruskin said, no ma, I won't come inside, I just be here on the stone bench, like that Ruskin said. சொல்கிறாரு, இந்த கல்லறையே நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிறேன்ப்பா, நான் வீட்டுக்குள்ளெல்லாம் நான் வரல அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், அங்கே நின்று பேசலாமே. பாருங்கள், as they walked, again I read ma, as they walked across the grass, he spotted a stone bench under a mango tree. It was the bench on which his grandmother used to rest when she was tired of pruning rose bushes and bougainvillea. Let us sit there, and he said, I don't want to go inside. Okay, both of them sat there and started their conversation again. She sat beside him on the bench. அந்த பொண்ணு அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிறா. They were silent for some time because actually that is the time he actually after 25 years, not only after 25 years after a long time, Ruskin came to the house and found the same stone bench and sat there. So he indulged in the past memories. அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அழகாக அதை அசை போடுறாரு. அதனால அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஒரு அமைதி இருக்குது. They were silent for some time. The man closed his eyes and remembered other times. Other times means the past days. Ruskin Bond sat on the stone bench and silent for some time and remembered those past days. என்னென்ன இருக்குது அப்படின்னு ஞாபகத்துக்கு வருதுன்னா பாருங்கள், the music of a piano. அந்த ஸ்டோன் பெஞ்சில் 25 இயர்ஸாக வாழ்ந்த அந்த வீட்டில் வாழும்போது அந்த ஸ்டோன் பெஞ்சில் அவர் உட்கார்ந்தாருன்னா இந்த மாதிரி சத்தங்கள் எல்லாம் கேட்கும். எந்தெந்த சத்தம்லாம் கேட்டோம்? த மியூசிக் ஆஃப் எ பியானோ. எங்கேயோ யாரோ ஒரு வீட்டில் பியானோ வாசிக்கிற அந்த சத்தம். த மியூசிக் ஆஃப் எ பியானோ, த சிம்மிங் ஆஃப் எ கிராண்ட்ஃபாதர் கிளாக். சிம்மிங் மீன்ஸ் ரிங்கிங். என்னோட கிராண்ட்ஃபாதரோட வாட்ச் கிளாக்கில் இருக்கிற அந்த சிம்மிங் சவுண்டு கேட்கும் பாருங்கள். த சிம்மிங், த ரிங்கிங் ஆஃப் கிராண்ட்ஃபாதர் கிளாக், த கான்ஸ்டன்ட் ட்விட்டர் ஆஃப் பட்ஜெரிகர்ஸ். The constant means continuous. Twitter means sound. The birds sound. The continuous sounds of the budgerigars. Budgerigars means the parrot, like a parrot. Not only in green color, with mixed colors parrot. Mixed color parrots is called budgerigars. Actually, I show you the picture of budgerigars ma. Yes, actually on sitting on the stone bench,
Ruskin remembered those days when he was a little boy. When he sat on that stone bench, he could hear the piano sound, the ringing of the grandfather's clock, and the twittering of the budgerigars. Yes, ma, this is budgerigars. See how it looks very beautiful with all type of colors. The one thing is green and blue and light sky blue, white, and so many colors. Actually, this birds looks very amazing. Yes, this is budgerigars. Yes, he remembered those sounds near the while he was sitting on the stone bench. Yes, let me read ma. Pruning. Actually, they were silent for some time. Yes. The music of a piano, the chiming of a grandfather clock, the constant twitter of budgerigars on the veranda. Actually, when Ruskin was there, his grandmother used to have the budgerigars on the veranda. That also making so much of noise. His grandfather cranking up the old car. The one more sound, cranking up the old car. You see the spelling part, cranking. Cranking means starting the engine. Actually, my grandfather used to start up the old car engine. That sound also looking different. I remembered those wonderful sounds. Yes, பாருங்க எவ்வளோ அழகா அந்த கல்லில் உட்கார்ந்த உடனே அவருக்கு அந்த பழைய நினைவுகள் வந்துடுது. இதே ஸ்டோன் பெஞ்சில் உட்கார்ந்து தானே அந்த பியானோவோட சத்தம், என்னோட கிராண்ட்ஃபாதரோட அந்த கிளாக்ல இருந்து வர சிம்மிங் சவுண்டு, அப்புறம் பட்ஜரிகர் பேர்ட்ஸ் போடுற அந்த ட்விட்டரிங் சவுண்டு, அப்புறம் என்னோட தாத்தாவோட அந்த பழைய கார்ல இருந்து வர இன்ஜின் சத்தம், இது எல்லாமே நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அப்படி கண்ணை மூடி யோசிக்கிறாரு. பட் திஸ் டைம் ஆக்சுவலிமா திஸ் இஸ் ஒன்லி இன் பாஸ்ட் டேஸ், not now. This is only in past days, not now. But he recollected all those sounds. Yes, அதாவது இது எல்லாம் ஒரு காலத்தில் அதே ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து அவர் கேட்ட அந்த சத்தம். இப்போ அந்த சத்தம் அங்கே கேட்குமான்னா இல்லை. ஏன்னா அந்த வீட்டில் அந்த கிராண்ட்ஃபாதர் வாட்சும் இல்லை, அந்த பட்ஜரிகர்ஸ் கிடையாது, அந்த கிராண்ட்ஃபாதரோட ஓல்டு கார் இன்ஜின் சவுண்ட் இப்போ எதுவுமே அங்கே கிடையாது. He just remembered those sounds on sitting on the stone bench. For that only there remains silence. Yes, I used to climb, and then Ruskin started saying, I used to climb the jackfruit tree, he said, opening his eyes. After remembering those sounds, he opened the eyes. On seeing the jackfruit tree, he told the girl, I used to climb the jackfruit tree, he said. Actually, நான் குட்டி பையனாக இருக்கும்போது இந்த ஜாக்ஃப்ரூட் ட்ரீயில் நிறைய டைம் நான் ஏறி விளாண்டுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. Yes, ma. And in the textbook itself, they gave the definition of trapeze. You see, ma, do you know? A flying trapeze is a circus act in which people swing from one end of the circus tent on ropes. Swing means அந்த ஊஞ்சலாடுற மாதிரி. பார்த்தீங்கன்னா சர்க்கஸில் அந்த டென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர்லேருந்து அந்த ரோப்பு வச்சு ஒருத்தர் ஜம்ப் பண்ணி வருவார், இன்னொரு கார்னர்லேருந்து இன்னொருத்தர் ஜம்ப் பண்ணி வருவாங்க. அதை விளையாடுறது பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதுதான் ட்ராப்ஸி. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், லெட் மீ கோ டு ஃபர்தர். எஸ், அண்ட் திஸ் இஸ் த நெக்ஸ்ட் பேஜ். எஸ்மா, இது எல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன சொல்லி முடித்தார்? நான் குட்டி பையனாக இருக்கும்போது இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயில் அடிக்கடி நான் ஏறுவேன் அப்படிங்கிறாரு. டு யூ வாண்ட் டு கிளைம் இட் அகெயின்? பாருங்கள் அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு பொறுமையாக அந்த பெரியவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அதாவது த கேர்ள் கேம் டு நியூ தட் ஆக்சுவலி ரஸ்கின் கேம் தேர் ஃபார் ரீவிசிட்டிங் த ஹவுஸ் ஒன்லி அண்ட் டு ரிமெம்பர் தோஸ் பாஸ்ட் டேஸ். ஷி நியூ வெரி வெல் அபவுட் ரஸ்கின், ஸோ ஷி ஆஃபர்டு, டு யூ வாண்ட் டு கிளைம் இட் அகெயின்? எதுக்காக நம்ம ரஸ்கின் அங்கே வந்திருக்காருன்றது அந்த பொண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிறா. அதாவது பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அப்படின்றது அந்த பொண்ணுக்கு தெரியுது. உடனே அவர் சொல்கிறதுக்கெல்லாம் அந்த பொண்ணு எப்படி ரிப்ளை பண்ணுறா பாருங்கள். இந்த மரத்தில் நான் நிறைய டைமெல்லாம் ஏறி இருக்கேன் அப்படிங்கிறாரு. இப்பயும் ஏறுறீங்களாங்க சார் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. டு யூ வாண்ட் டு கிளைம் இட் அகெயின்? மை பேரண்ட்ஸ் won't mind. அவங்களே எதுவும் சொல்ல மாட்டாங்க சார். யூ ஜஸ்ட் ட்ரை டு கிளைம் த ட்ரீ அகெயின். நோ 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 சொல்கிறாரு நம்ம ரஸ்கின். நோ நோ, நாட் ஆஃப்டர் கிளைமிங் த கார்டன் வால். நாட் ஆஃப்டர் கிளைமிங் த கார்டன் வால். இப்போ தான் அந்த கார்டன் வாலில் ஏறி இறங்கி ஒரு பெருமூச்சு வாங்கி வந்து உட்காந்துருக்கேன். நவ் ஐ கான்ட், என்னால் முடியாது. லெட் அஸ் ஜஸ்ட் சிட் ஹியர் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் அண்ட் டாக். கொஞ்சம் நேரம் இங்கேயே உட்காந்து பேசலாம்ப்பா.
Just sit here on the stone bench and few minutes and talk. I mentioned the jackfruit tree because it was my favorite place. This is one of the important questions pa. Actually, throughout the house, which is very favorite place of Ruskin means the jackfruit tree. You see, I mentioned the jackfruit tree because it was my favorite place. When I was here, it is my favorite place. Edu and the jackfruit tree. Do you see the thick branch stretching out over the roof? அதாவது ஃபர்ஸ்ட்லேயே சொன்னோம், அந்த பலாமரம் அந்த வீட்டை ஒட்டி இருக்கிற அந்த பலாமரத்தை பார்த்த உடனே இன்னும் ரொம்ப அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. அதை ஏன் அந்த பலாமரத்தையே இதை ரிப்பீட் பண்ணுறாரு அப்படின்னா, அது அவரோட ரொம்ப ஃபேவரட் பிளேஸ். இப்போ அந்த மரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டு யூ see that thick branch, ரொம்ப அந்த மொத்தமான ஒரு பெரிய branch stretching out over the roof, அந்த வீட்டு கூரை மேலேயே போகுதுல ஒரு branch, அதை நல்லா பாருமா அப்படிங்கிறாரு. ஏன் halfway along it, which means in the middle of the branch which is over the roof, அந்த ரூஃபுக்கு மேலே போகிற பிரான்ச்லேயே ஒரு மிடிலான இடத்துல ஒரு சென்டரான இடத்துல halfway along it there is a small hollow. அந்த வீட்டு மேலே போகிற அந்த பெரிய கிளையோட நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹாலோ ஒன்று இருக்கும். ஹாலோ அப்படின்னு சொல்கிறதுங்க என்ன அப்படின்னா ஸ்மால் ஓப்பனிங், மரப்பொந்து. அந்த மரப்பொந்து ஒன்று இருக்கும். அது தெரியுமாமா உனக்கு? பொண்ணுக்கு எப்படி தெரியும்? நம்ம ரஸ்கினுக்கு தானே தெரியும். ஏன்னா அவர் தானே இங்கே 25 இயர்ஸாக வாழ்ந்திருந்திருக்காரு. In which why he mentioned that jackfruit tree and why he showed that hollow, you see the remaining spa, in which I used to keep some of my treasures. And in the hollow in which I used to keep some, actually in the middle of the branch there is a hollow. Actually in that hollow only Ruskin used to keep his treasures when he was there. அந்த மரப்பொந்தில் தான் இந்த வீட்டில் நம்ம ரஸ்கின் வாழும்போது அவரோட சில பொக்கிஷமான விஷயங்கள் எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சிருப்பார் அப்படின்றது. என்ன அவர் அதாவது யங்காக இருக்கும்போதும் சைல்டாக இருக்கும்போது என்ன ஒரு பொக்கிஷம் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். என்ன ஒரு பொக்கிஷம் அங்கே வச்சிருக்காரு? எஸ், let me read the stanza once again ma. No, not after climbing the garden wall. Let us just sit here for a few minutes and talk. I mentioned the jackfruit tree because it was my favorite place. Do you see the thick branch stretching out over the roof? Halfway along it there is a small hollow in which I used to keep some of my treasures. அந்த ஹாலோவில் தான் நான் என்னோட ட்ரெஷர்ஸ் எல்லாம் நான் ஒழிச்சு வைப்பேன் அப்படிங்கிறாரு. வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்ஸ்? யார் கேட்குறா? அந்த பொண்ணு கேட்குறா. என்ன ட்ரெஷர்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்கீங்க சார் அப்படின்னு கேட்குறா. ஓ, நத்திங் வெரி வேல்யூபிள், ஒன்றும் ரொம்ப விலை மதிக்க முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆஸ் அ சைல்டு, ஆஸ் அ யங் மேன் he used to keep those things which is very related to his heart, that were not very valuable. ஒன்றும் விலை மதிக்க முடியாததெல்லாம் ஒன்றும் அங்கே வைக்கலாமா, வேற என்ன வச்சுருக்காருன்னு சொல்கிறாரு பாருங்க. Actually you must remember ma, he spent 25 years as a boy and as a young man. அப்போ அந்த டைமில் அவருக்கு ட்ரெஷர்ஸாக இருந்தது என்னென்னா, let me see in Ruskin's words. Marbles means marbles அப்படின்னா கோழிக்குண்டு, நம்ம அந்த விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த கோழிக்குண்டு. Marbles I would own. Actually while playing with my friends I own so much of marbles. Actually I kept my marbles in that hollow. அந்த ஹாலோவில் மார்பிள்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், a book I was not supposed to read. Which means actually the book which he didn't like to read. நம்ம படிக்கிறதுக்கே முடியல, ரொம்ப வெறுப்பாக இருக்கிற அந்த புத்தகத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே ஒழிச்சு வச்சிருவார். அப்புறம் a few old coins I had collected. அப்புறம் வேற என்ன வச்சிருக்காரு? சில ஓல்டு காயின்ஸ் எல்லாம் அந்த ஹாலோக்குள்ளே வச்சிருக்காரு அப்படின்றது தான். things came and went means it is a nice phrase மா. என்கிட்ட சில வர்ற பொருள்
போகிற பொருள் அப்படி இப்படின்னு வந்தது போனது எல்லாத்தையுமே அந்த ஹாலோக்குள்ளே வச்சுருக்கேன். ஆக்சுவலி எஸ்பெஷலி ஹி மென்ஷன்ட் மார்பிள்ஸ், எ புக் அண்ட் ஓல்டு காயின்ஸ், actually things came and went. I was bit of a crow. Actually during that time I was like a little crow ஒரு சின்ன காகம் மாதிரி நான் ஏன் collecting the bright things and putting them away. Actually this is the habit of crow also. Actually the crow can collect all those bright things and keep it in their nest. Actually I was a bit of a crow, collecting bright things and putting them away. நான் காகம் மாதிரி நான் ஏன் அப்படின்னா என்கிட்ட என்னென்ன பொருளெல்லாம் கைக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பத்திரமா நான் அங்கே என்ன பண்ணிடுவேன், அந்த ஹாலோக்குள்ளே தான் வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எக்ஸ்மா ப்ளீஸ் ரிமெம்பர் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் ரஸ்கின் கெப்ட் in the hollow. Yes, you see this is the picture of marbles. This is a picture of marbles. See green and sky blue, dark blue and white color also there. Yes, these are the marbles Ruskin kept in the hollow. And one more thing, the book he didn't like to read. And some old coins also he kept in the hollow. You see, then he added one more thing. இன்னேதோ அதுக்குள்ள வச்சிருந்திருக்காரு. என்ன அப்படின்னா, there was my grandfather's iron cross. There was my father's iron cross. You see in the side itself I showed a picture, a round inside a plus. அதுதாங்க நம்ம கிராஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னோட தாத்தாவோட அயன் கிராஸும் அதுக்குள்ளே தான் இருக்கும். அயன் கிராஸ் மீன்ஸ் அந்த ஜீசஸோட சிம்பிள், அந்த ப்ளஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லைம்மா, அதில் செஞ்ச ஒரு அயன் கிராஸ் ஒன்று அங்கே இருக்குது. எதுக்கு அங்கே வந்தது நல்லா பாருங்கள். மை கிராண்ட் ஃபாதர்ஸ் அயன் கிராஸ் நாட் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி அது என்னோட கிராண்ட் ஃபாதரது கிடையாது. ஏன்னா பிகாஸ் ஹி வாஸ் பிரிட்டிஷ். என்னோட கிராண்ட் ஃபாதர் எங்கே, அதாவது இந்த இன்ட்ரடக்ஷன் ஐ மிஸ்டு ஒன் திங்மா. ஆக்சுவலி he is a British Indian. அதாவது பிரிட்டிஷ் வம்சாவளியில் வந்த ஒரு இந்தியர். அதாவது நம்ம அது ரெண்டு விதமாக நம்ம சொல்லலாம். எப்படின்னா, இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு ஆங்கிலேயர் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு ஒரு விதம் இருக்குது. ஆங்கில வம்சாவளியில் வந்த ஒரு இந்தியர் அப்படின்றது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பிரிட்டிஷ் வம்சாவளியில் வந்தவர் அப்படின்னு சொன்னால் அவரோட பேரண்ட்ஸில் அவரோட அப்பா பிரிட்டிஷ்காரராக இருப்பார், அம்மா இந்தியனாக இருப்பாங்க. இதுவே இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்னு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பிரிட்டிஷ் அப்படின்னு சொன்னா அப்படின்னா, அது எப்படின்னா அவரோட அப்பா இந்தியனாக இருப்பாங்க, அம்மா பிரிட்டிஷ்காரங்களாக இருப்பாங்க. நம்ம ரஸ்கினோட லைஃப்பில் ரியலாகவே பார்த்தோம் அப்படின்னா, இவர் பார்த்தோம் அப்படின்னா அதாவது பிரிட்டிஷ் வம்சாவளியில் வந்த ஒரு இந்தியர். அதுதான் பாருங்கள், பிரிட்டிஷ் ஹி இஸ் எ மேன் ஆஃப் பிரிட்டிஷ் டெசென்ட் அப்படின்னு நம்ம இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருப்போம். எஸ், என்னோட கிராண்ட் ஃபாதர் கூட கிடையாது அந்த அயன் கிராஸ். ஏன் அப்படின்னா, என்னோட கிராண்ட் ஃபாதர் ஆக்சுவலாக அவர் பிரிட்டிஷ்காரரு. அண்ட் த அயன் கிராஸ் வாஸ் ஏ ஜெர்மன் டெக்கரேஷன். ஆனால் அவர்கிட்ட இருந்த அந்த அயன் கிராஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெடல் பார்த்தீங்கன்னா அது ஜெர்மனில் செஞ்சது. சரி, பிரிட்டிஷ்கார தாத்தாவுக்கு ஜெர்மனோட அயன் கிராஸ் எப்படி வந்தது பாருங்க. அவார்டட் ஃபார் bravery during the war, which means the first world war டைமில் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த சோல்ஜர்ஸோட bravery ஆக்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஜெர்மனில் இருந்து கொடுத்தது தான் அந்த அயன் கிராஸ். எப்படியோ என் தாத்தா கிட்ட வந்தது, என் தாத்தா கிட்ட இருந்து எங்கிட்ட வந்தது, இப்போ அந்த மரத்தோட பொந்தில் இருக்கு அப்படிங்கிறாரு. when my grandfather fought in the France, என்னோட பிரிட்டிஷ் கிராண்ட் ஃபாதர் ஃப்ரான்ஸில் ஃபைட் பண்ணும்போது அவருக்கு அதை he got it from a German soldier, ஒரு ஜெர்மன் சோல்ஜர் அவருக்கு அதை கொடுத்துருந்தாரு. I again recollect ஆக்சுவலாக அந்த மார்பிள்ஸ், புக்கு, ஓல்டு காயின்ஸ் இதோட சேர்ந்து ஒரு அயன் கிராஸ் இருக்குது. அந்த அயன் கிராஸ் பற்றி தான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த அயன் கிராஸ் பார்த்திங்கன்னா ஜெர்மனில் தயாரிக்கப்பட்ட ஒரு அயன் கிராஸ். ஜெர்மனில் தயாரிக்கப்பட்ட அயன் கிராஸ் இந்த நம்ம ரஸ்கினோட தாத்தா ஒரு பிரிட்டிஷ்காரருக்கு எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம ரஸ்கினோட கிராண்ட் ஃபாதர் ஃப்ரான்ஸில் ஒரு நாள் ஃபைட் பண்ணியிருந்திருக்கு. வேர்ல்டு வார் டைமில் ஃப்ரான்ஸில் ஃபைட் பண்ணியிருக்காரு. ஃப்ரான்ஸில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைமில்
ஒரு ஜெர்மன் சோல்ஜர் வந்து அந்த அயன் கிராஸை என்னோட தாத்தாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணார். அதை நான் எடுத்துகிட்டு போய் அங்கே நான் வச்சுருக்கேன் அப்படின்றது. ஆக்சுவலி ஹியர் யூ கம் டு நோ ஒன் பாயிண்ட்மா. ஆக்சுவலி டூரிங் த வேர்ல்டு வார் டைம் when the German soldiers did their bravery actions, they were awarded with a iron cross. The German soldiers were awarded with a iron cross. That is mentioned here. Anyhow, it came to Ruskin's grandfather, and now it is in the place of the hollow in the jackfruit tree. Yes, let me read the stanza once again, ma. Oh, nothing very valuable in the hollow, ma, because marbles I had won, a book I was supposed to read, a few old coins I had collected. Things came and went. I was a bit of a crow, collecting bright things and putting them away. There was my father's iron cross. Well, not my grandfather's exactly, because he was a British, and the iron cross was a German decoration awarded for bravery during the war. அந்த அயன் கிராஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைமில் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த சோல்ஜர்ஸோட பிரேவரியை பார்த்துட்டு தான் அந்த அயன் கிராஸ் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த அயன் கிராஸ் எப்படியோ என் தாத்தா கையில் வந்தது எப்படின்னு தான் அவர் சொல்கிறார் பாருங்க. டூரிங் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வென் மை கிராண்ட் ஃபாதர் ஃபவுட் இன் ஃப்ரான்ஸ், என்னோட பிரிட்டிஷ் கிராண்ட் ஃபாதர் ஃப்ரான்ஸில் ஃபைட் பண்ணும்போது ஹி காட் இட் ஃப்ரம் ஏ ஜெர்மன் சோல்ஜர், ஒரு ஜெர்மன் சோல்ஜர் கொடுத்த அந்த அயன் கிராஸ் இன்னும் அங்கே வச்சுருக்கேன் அப்படின்றது தான். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், லெட் மீ ஷோ the iron cross along with the another thing pa. You see here the do you know, here do you know? Yes, the Paramveer Chakra, the Paramveer Chakra. ஓகே, இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைமில் நல்லா பெஸ்ட்டாக பண்ணின அந்த பிரேவரியாக இருந்த அந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் ஜெர்மன் சார்பில் அந்த அயன் கிராஸ் கொடுத்தாங்க அப்படின்றது. இப்போது நம்ம இந்தியன் ஆர்மியில் இல்லை நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் பண்ணுற அந்த பெஸ்ட் பிரேவரி ஆக்ஷன்ஸுக்காக கொடுக்குற ஹையஸ்ட் அவார்டு என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ், do you know, see the Paramveer Chakra. The Paramveer Chakra is the highest wartime gallantry award. அதாவது யுத்த காலத்தில் நம்ம போரிடுற நம்ம சோல்ஜர்ஸ்க்காக கொடுக்குற ஒரு ஹையஸ்ட் அவார்டு பார்த்தீங்கன்னா பரம்வீர் சக்கரா. பரம்வீர் சக்கரா ஒரு உச்ச விருது, சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்குற ஒரு உச்ச விருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் பரம்வீர் சக்கரா. த கேலண்ட்ரி அவார்டு. Gallantry award means actually that will be awarded for the brave, courageous and heroic actions. Brave, courageous and heroic actions. வீர தீர செயல்கள் செய்கிற அந்த சோல்ஜர்ஸ்க்கு அவங்களுக்கு கொடுக்குற அவார்டு தான் பரம்வீர் சக்ரா. எஸ், and given to the soldiers of the Indian Armed Forces. Indian Armed Forces சேர்ந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் அது கொடுக்குற ஹையஸ்ட் அவார்டு. எதுக்காக பாருங்கள், ஃபார் த டிஸ்பிளே ஆஃப் அட்மோஸ்ட் கரேஜ். டிஸ்பிளே ஆஃப் அட்மோஸ்ட் கரேஜ், பல வீர தீர செயல்கள் புரிஞ்ச சோல்ஜர்ஸ்க்கு அதை கொடுப்பாங்க. அண்டு கம்ப்ளீட் செல்ஃப்லெஸ்னஸ் when facing the enemy. அதாவது செல்ஃப்லெஸ்னஸ் மீன்ஸ் இன் தமிழ் we can say தன்னலமற்ற வெறும் தியாக உள்ளம் கொண்ட மிகவும் வீரமிக்க அந்த நம்ம சோல்ஜர்ஸ்க்கு எப்போ when facing the enemy, எதிரிகளை தன்னலம் இல்லாமலும் எந்த ஒரு சுயநலம் பார்க்காமலும் நல்ல வீரமாக போரிடுற நம்ம அந்த சோல்ஜர்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறது தான் பரம்வீர் சக்ரா அப்படின்ற அந்த அவார்டு. பாருங்க, since its inception means establishment. Inception means establishment. Since the awards establishment, அந்த அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து எப்போ கொடுத்தாங்கன்னு பாருங்க. This is a GK in 1950. Actually India started awarding the Paramveer Chakra to the soldiers and from 1950 onwards 1950 இருந்து தான் அந்த பரம்வீர் சக்ரான்ற அவார்டு இந்தியாவில் நம்ம அந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றது தான். இது வரைக்கும் பாருங்கள் 21 ஃபியர்லெஸ் ஹீரோஸ் இது வரைக்கும் 21 வீரர்களுக்கு அது மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான். எஸ்பெஷலி ப்ராக்கெட்டில் பாருங்கள் 14 போஸ்ட்மஸ் which means போஸ்ட்மஸ் மீன்ஸ் ஆஃப்டர் டெத்து. அதில் அந்த 21 பேரில் 14 பேர் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான். have been awarded the medal till January
ஜனவரி 2019 வரைக்கும் 1950 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 பரம்வீர் சக்ரா அவார்ட்ஸ் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த அந்த சோல்ஜர்ஸ் ஹீரோஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்கன்றது. ஆக்சுவலி ஹீரோஸ் த ரியல் ஹீரோஸ் ஆர் த சோல்ஜர்ஸ் நாட் ஃப்ரம் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஹீரோஸ். ஆக்சுவலி பாருங்கள், நம்ம இராணுவத்தை சேர்ந்த பல வீரர்களுக்கு அந்த 1950 2019 வரைக்கும் 21 பேர் இந்த பரம்வீர் சக்ரா அவார்டை வின் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கரேஜியஸாக இருந்ததுனால, அவ்வளோ தன்னலம் இல்லாமல் வேலை செஞ்சதுக்காக கொடுத்தாங்க. அதில் ஒரு 14 பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க. எப்படின்னா எப்படி இறந்துருப்பாங்க அப்படின்னா, எதிரிங்களை ஃபேஸ் பண்ணும்போது நல்ல வீர மரணம் அடைஞ்சவங்களுக்கும் அந்த பரம்வீர் சக்ரா கொடுத்துருக்காங்க. எஸ், I gave a lot of information. I think I gave a lot about Paramveer Chakra. Yes, let me read once again. The Paramveer Chakra is the highest wartime gallantry award given to soldiers of the Indian Armed Forces for the display of utmost courage and complete selflessness when facing the enemy. Since its inception in 1950, 21 fearless heroes, 14 posthumous have been awarded the medal till January 2019 till 2019. Yes, let me show the Iron Cross. Yes ma, this is a German Iron Cross. This is a type of a German Iron Cross. Actually this type of medal only Ruskin kept in the hollow of the tree, German Iron Cross. Yes, this is our pride. This is our pride. Yes, the Paramveer Chakra from India. Paramveer Chakra from India. This is the highest award for the soldiers. Yes, and let me read the remainings. Yes, one more thing. Did you still have it? The girl asked Ruskin, sir, whether do you have the same cross still there? Like that she asked. Do you still have it? இன்னும் அது அங்கே தான் இருக்காங்க சார் அப்படின்னு கேட்குறா. No, he said, looking her in the eyes, I left it in the jackfruit tree. அதை சொல்கிறாரு பாருங்க, அந்த மெடல் இன்னும் அங்கேயே இருக்காங்க சார் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா, அந்த அயன் கிராஸ். அதுக்கு அவர் சொல்கிறாரு, சாரிம்மா, நான் வந்து அதை அங்கேயே அந்த மரத்துலேயே விட்டுட்டு போயிட்டேன் அப்படிங்கிறாரு. மரத்துலேயே விட்டுட்டு போயிட்டேன். யூ லெஃப்ட் இட் இன் த ட்ரீ சார்? எஸ்மா. No, he said, no, Ruskin said, I left it in the jackfruit tree. அந்த jackfruit treeலேயே அந்த அயன் கிராஸை விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கு அங்கேயா விட்டீங்க? ஆமாம். You left it in the tree, the girl asked. Yes, I was so excited at that time. அந்த டைம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், ரொம்ப வில்லிங்காக இருந்தேன். எந்த டைம்னு பாருங்கள், பேக்கிங் and saying goodbye to people and thinking about the ship I was going to sail, and that I simply forgot all about it. ஆக்சுவலாக இந்த வீட்டை விட்டு போகிற அந்த டைமில், இந்த இப்போ ரஸ்கின் இருக்கிற அந்த வீட்டை விட்டு அந்த 25 இயர்ஸ் அவர் இருந்துட்டு போனார் இல்லைங்களா, அந்த போன டைமில், கிளம்புற டைமில் ரொம்ப பயங்கர எக்ஸைட்டிங். ஆக்சுவலி திட் இஸ் நேச்சர் ஃபார் அவர் நேச்சர் to our children. Actually, when we are getting ready to go for a tour or somewhere else, the children looking very happy and getting ready eagerly because they are going to travel by train or bus or flight, and that is a nice moment. Like that Ruskin also experienced. Ruskin சொல்றாரு, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிற அந்த டைமில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பிகாஸ் பாருங்கள், பேக்கிங், என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறது, அண்ட் சேயிங் குட் பை டு பீப்புள். அதாவது இங்கே இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் குட் பை சொல்கிறது, என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறது, இதுலேயே பிஸியாக இருந்துட்டேன். அப்புறம் ஒன் மோர் திங் பாருங்கள், திங்கிங் அபவுட் த ஷிப் ஐ வாஸ் கோயிங் டு ஷெயில். ஏன்னா இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு நாங்கள் போகும்போது, வேற ஒரு இடத்துக்கு போகும்போது, நான் ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டியும் தாத்தாவும் சொல்லியிருந்தாங்க, இல்லை என்னோட ஃபாதர் சொல்லியிருந்தார். அதனால் என்னோட திங்கிங் எல்லாம் எங்கே இருந்தது, த ஷிப் ஐ வாஸ் கோயிங் டு செயில், நான் எங்கிருந்து கிளம்பி போகிற அந்த ஷிப்லேயே தான் என்னோட ஞாபகம்லாம் இருந்தது. எஸ், ஐ ஆம் ஹாப்பி, I am leaving the house and packing all those things. I am going to sail on a ship. I am going to sail on a ship. இப்படி இந்த நான் ஒரு கப்பலில் போக போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே நான் பயங்கர பிஸியாக இருந்தேன். and that I simply forgot all about it. அதனால் இந்த வீட்டை விட்டு கிளம்புற அந்த குசியில் அந்த மரத்தில் இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், எடுத்துகிட்டு போகலை அப்படின்றது. ஆக்சுவலி in his speech we can come to the conclusion that all the remaining all the things
Ruskin kept in the jackfruit tree or still there he hopes. அதாவது அந்த டைமில் நான் அதை விட்டுட்டு போயிட்டேன், நான் நினைக்கிறேன் அது யாரும் பார்க்கல, யாரும் எடுக்கலை அப்படின்னா இன்னும் அங்கே தான் இருக்கும். எங்கே இருக்கும்? அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயில் இருக்கிற அந்த பந்துக்குள்ளே தான் இன்னும் இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஒரு விஷயம், அதாவது ஒரு நம்பிக்கை, அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயில் இன்னும் அந்த அவர் வச்சுட்டு போன எல்லாமே இன்னும் அங்கே தான் இருக்கும், ஏன்னா நான் போகும்போது அதை எடுத்துகிட்டு போகலை. இப்போ நமக்கு என்ன ஒரு ஐடியா அப்படின்னு சொன்னால், அவர் விட்டுட்டு போன அந்த திங்ஸ் எல்லாம், அந்த மார்பிள்ஸு, புக்கு, அயன் கிராஸு இன்னும் எல்லாம் அங்கேயே இருக்கா, இவ்வளோ நாள் கழித்து அங்கேயே இருக்கா அப்படின்றது இன்னும் தெரியல. அதில் மேலே ஏறி போய் பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலாக யாரும் அதை எடுக்கலை அப்படின்னு சொன்னால், எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஷி குவைட்லி செட் இட் மே ஸ்டில் பி தேர் இன் த ஹாலோ பார்ட் ஆஃப் த பிரான்ச். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, கண்டிப்பாக அது அங்கேயே தான் இருக்கணும். எப்படி இருக்கும்? யாரும் எடுக்கலை அப்படின்னா அங்கேயே இருக்கும். இவர் நம்ம ரஸ்கினும் எடுக்கலை, இந்த பொண்ணும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இல்லை வேறு யாராவது இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட யாராவது வந்து பார்த்து எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். இன்னும் அங்கே இருக்கா இல்லையான்னு தெரில. ஆக்சுவலாக எஸ்பெஷலி ரஸ்கின் மென்ஷன்ட் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ அண்ட் த ஹாலோ அண்ட் தோஸ் திங்ஸ் ஹி கெப்ட் இன் த ஹாலோ. அதையே தான் நம்ம திரும்ப சொல்கிறாரு. இன்னும் அந்த ஹாலோக்குள்ளார அவர் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சா, அதை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றத நம்ம ரிமைனிங் கிளாஸஸில் பார்க்கலாம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், let me conclude the lesson with this. I will catch you in the following classes, and let us see whether Ruskin find out those things in the hollow part of the tree or not, whether he find out those things on the tree or not. Let me see in the following class. Thank you students, thank you for your support.